டிசம்பர் 1978 மார்கரெட் ஸ்கில்லிங் ஒரு சாந்தமான ஆன்மா மற்றும் லேசான மனநலக் குறைபாடு கொண்ட ஒரு அமைதியான பெண். அவர் தயாளமானவர் என்று அறியப்பட்டார். ஒரு குளிர்கால நாடில் ஊழியர்கள் ஒரு எளிய விளையாட்டை பரிந்துரைத்தனர். மறைவிடம் தேடல். மார்கரெட் சிரித்தார். அவரது முகத்தில் ஒரு அரிதான குழந்தைத்தனமான மகிழ்ச்சி தென்பட்டது. அவர் ஒப்புக்கொண்டார். பின்னர் மறைவதற்கு ஒரு இடத்தை தேடி நீண்ட நடைபாதையில் மெதுவாக ஓடினார். யாரும் அவரை உயிருடன் பார்த்த கடைசி நேரம் அது. நிமிடங்கள் மணிநேரமாக மாறியது. மணிநேரங்கள் நாட்களாக மாறியது. ஊழியர்கள் ஒவ்வொரு வார்டு, ஒவ்வொரு அறை, ஒவ்வொரு வெளியேறும் வழியையும் தேடினர். மார்கரெட் கட்டிடத்தால் விழுங்கப்பட்டதைப் போல மறைந்துவிட்டார். இறுதியில் அவர் தப்பித்திருக்கலாம் அல்லது சுற்றியுள்ள காடுகளில் அலைந்திருக்கலாம் என்று கருதப்பட்டது. பின்னர் 42வது நாள் வந்தது. ஒரு தொழிலாளி மருத்துவமனையின் ஒரு கைவிடப்பட்ட பகுதியை சுத்தம் செய்து கொண்டிருந்தார். அது பல ஆண்டுகளாக மூடப்பட்டிருந்த பழைய காசநோய் வார்டு. அவர் பல தசாப்தங்களாக நகராத ஒரு துருப்பிடித்த கதவை திறந்தார் மற்றும் உறைந்து போனார். உள்ளே காற்று, ஈரப்பதம் மற்றும் அழுகலால் நிறைந்திருந்தது. வாசனை தாங்க முடியாததாக இருந்தது. அந்த அறையின் மூலையில் குளிர்ந்த கான்கிரீட் தரையில் மார்கரெட்டின் உடல் கிடந்தது. அவர் மோசமாக சிதைந்து போயிருந்தார். அமைதியாக. இன்னும் அவரது ஆடைகள் அவரது அருகில் நேர்த்தியாக மடித்து வைக்கப்பட்டிருந்தன. அவர் தூக்கத்திற்காக தன்னை அமைதியாக, சமாதானமாக தயார்படுத்தியது போல. தொழிலாளர்கள் தரையை சுத்தம் செய்யத் தொடங்கியபோது கான்கிரீட்டில் ஒரு தெளிவான வெளிப்புறம் தோன்றியது. அவரது தலையின் வடிவம், அவரது கைகள், அவரது உடல். அவரது உடல் அது தரையில் பொறிக்கப்பட்டதைப் போல சரியாக பதிந்திருந்தது. அவர்கள் எல்லாவற்றையும் முயன்றனர். தண்ணீர், ப்ளீச், இரும்பு, அமிலங்கள் எதுமொன்றும் வேலை செய்யவில்லை. அவர்கள் இறுதியில் தரையில் வர்ணம் பூசினால், ஆனால் அந்த கரை மறையவே இல்லை. விஞ்ஞானிகள் இதை வேதியியல் என்று விளக்கினர். அவரது உடல் கொழுப்பு அடிப்போசேரே என்ற பொருளாக மாறி நுண்துளைகள் கொண்ட கான்கிரீட்டில் ஆழமாக ஊடுருவி கரையை நிரந்தரமாக்கியது. ஒரு தர்க்கரீதியான விளக்கம். இன்னும் அதை பார்த்தவர்கள் நம்பவில்லை. குளிர்ந்த இறைவுகளில் பாதுகாப்பு காவலர்கள் பழைய நடைபாதையில் கான்கிரீட்டில் வெறுங்காலில் நடப்பது போன்ற மென்மையான அடிச்சத்தங்களை கேட்டதாக தெரிவித்தனர். மற்றவர்கள் அந்த அறையில் ஒரு பெண் அசற்று நின்று கரை இருக்கும் தரையை பார்த்து கொண்டிருப்பதை கண்டதாக கூறினர். 40 ஆண்டுகளுக்குப் பிறகும் மார்கரெட் ஸ்கில்லிங்கின் கரை இருக்கிறது. நன்றி, வணக்கம். டிசம்பர் 1978 மார்கரெட் ஸ்கில்லிங் ஒரு சாந்தமான ஆன்மா மற்றும் லேசான மனநலக் குறைபாடு கொண்ட ஒரு அமைதியான பெண். அவர் தயாளமானவர் என்று அறியப்பட்டார். ஒரு குளிர்கால நாடில் ஊழியர்கள் ஒரு எளிய விளையாட்டை பரிந்துரைத்தனர். மறைவிடம் தேடல். மார்கரெட் சிரித்தார். அவரது முகத்தில்